ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி என்ன ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த சகோதரி மனதாலே, அதாவது மனதை படிப்பேன், மனதினாலேயே ஒரு பொருளை நகர்த்துவேன் அப்படின்னு டைட்டில் இருந்துச்சு. சரின்னு உள்ளே போய் பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, ஜூஸ் குடிப்பாங்களே, அந்த ஸ்ட்ரா லேஸாக இருக்கும், தெரியும் இல்லையா? ஸோ அதை கட் பண்ணி இதோ எவ்வளோ லென்த்தில் வச்சுருக்குறாங்க, டெஸ்கில் வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு நெஞ்சு ஹைட்டில் இருக்குது அந்த டெஸ்க்கு. நான் மைண்டால் இது பண்ணுறேன் அப்படின்னா அது கீழே தான் இருக்குது ஆக்சுவலாக, இல்லையா? அந்த மூச்சு காற்று பட்டாலே போயிடும், அப்படி தான் இருக்குது. அது ஒரு 5 ஸ்ட்ரா வச்சுருக்குறாங்க. முன்னாடி இந்த ஸ்ட்ராவை நவுத்த போகிறேன்னு சொன்னால் பரவாயில்ல, எதுவுமே சொல்லவும் இல்லை. ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரா நவுறுது. இன்னொன்று அது அவங்களே கடைசியில் நான் ஒரு வேளை மூச்சு காற்றுனால நவுறுதுன்னு கூட டவுட் வரும். இப்போ பாருங்கள், ஃபோனு ஊதுனோன்னு எல்லாம் போயிடுது பாருங்கள், அப்படி பண்ணால் எல்லாம் போயிடும் அப்படின்றாங்க. ஸோ அது மூச்சு காற்றா கூட இருக்கலாம். சரி, அடுத்தது இன்ட்யூஷன் பற்றி பேசுனாங்க. உதாரணத்துக்கு அதாவது மற்றவர்களுடைய மனதை தெரிஞ்சுக்கிறது. ஒரு தடவை அம்மா கூட போகும்போது ஒருத்தர் லிஃப்ட்டு ஆஃபர் பண்ணார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், வேண்டாம்மா நம்ம நடந்தே போயிடலாம். ஆக்சுவலாக அவங்களால முடியல, அந்தளவுக்கு மோசமாக தான் இருந்திருக்கிறாங்க. நடந்தே போயிடலான்னாங்க. சரி, நடந்தே போயிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தா வேறு யாரோ ஒரு லேடிக்கிட்ட ஒரு இது மாதிரி லிஃப்ட்டு கொடுத்து தப்பாக நடந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் கேட்குறாரு, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னும் போது, எங்கேயோ இருந்து அந்த யூனிவர்ஸ்லேருந்து அப்படியே என் நெஞ்சில் ஃபீல் ஆச்சு, அதை வார்த்தையில் விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கட் ஃபீலிங். இந்த காலகட்டத்தில் ஜென்ரலாகவே லிஃப்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான். ஸோ லிஃப்ட்டு கேட்டு போகிறதே டேஞ்சரில் போய் முடியும். இதில் தானாகவே லிஃப்ட் வருது அப்படின்னும்போது அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை. ஸோ அடுத்தது குறிப்பாக நித்யானந்தா அவர்களுடைய ஆசிரமத்தில் நிறைய பெண் குழந்தைங்க இதை பண்ணுவாங்க, கண்ணை கட்டிட்டு எதிர இருக்கிறத படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்களுமே பண்ணாங்க. செல்ஃபோனில் ஒன்று காட்டுறாரு ரேண்டமாக எடுத்து, அது என்ன என்பது, இந்த படம் இருக்குது, இந்த படத்தில் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறீங்க, பின்னாடி இப்படி இருக்குது அப்படி இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அதை கொடுத்து நீங்கள் பாருங்கள் ஏதாவது தெரியுதா அப்படின்ட்டு அந்த பிளைண்ட் ஃபோல்டை அவர் கண்ணிலே கட்டி பார்க்குறாங்க, ஒன்றுமே தெரியல அப்படின்றாங்க. ஸோ இதில் என்னென்னா, அப்போ அங்கே பார்க்கும்போதுமே ஒரு விஷயம் தோணுச்சு. அப்படி அதை தேர்ட் ஐ ஓப்பனிங் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. இவங்க ஸ்ரீ ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்குல்லையா, வாழும் கலை. ஸோ அங்கே பயிற்சி எடுத்து இதை பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, அந்த ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களே அந்த சேனலில் பேசியிருக்கிறார். ஒரு 30 நாள், ஒரு 25 நாள் முன்னாடி. அந்த வீடியோவுக்கு வெறும் 49,000 வியூஸ் தான். ஆனால் இந்த சகோதரி பேசி வெறும் 9 நாள் தான் ஆகுது. ஆனால் 1.2 பில்லியன் 1.2 மில்லியன் ஆல்ரெடி. ஸோ மக்களுக்கு அந்த ஒரு மேஜிக், ஒரு சக்தி வரணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத இது நிரூபிக்குது. ஸோ ஆங்கர் கேட்குறாரு, எப்படி இது உங்களால் முடியுது, கண்ணை கட்டிட்டு படிக்க முடியுது? ஸோ அதுக்கு அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பூர்வ மத்தியில் ஒரு ஃப்ளாஷ் ஆகுது, ஒரு செகண்டு, அது என்ன இதுன்றது அப்படின்றாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேப்பர் கொடுத்து, அந்த பேப்பரில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எழுதுங்க, நான் கூடவே எழுதுறேன்ட்டு ஒரு பேப்பரில் அந்த பக்கம் அவர் எழுதுறாரு, இந்த பக்கம் அந்த சகோதரி அப்படியே பிளைண்ட் ஃபோல்டு கண்ணை கட்டிக்கிட்டே எழுதுகிறாங்க, அதே மாதிரி ஷேப்பில். ஸோ அவர் அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, அப்படியே எழுதுகிறாங்க. அதேமாதிரி வரைஞ்சாலும் அதை அப்படியே வரைகிறாங்க. ஸோ இது 1 செகண்ட் பூர்வமத்தியில் ஃப்ளாஷ் ஆகிறத வச்சு நடக்காது. ஸோ அந்த சகோதரி பிளைண்ட் ஃபோல்டு வழியாக பார்க்குறாங்களா, அல்லது அவங்களுக்கு சொல்கிற மாதிரி ஃப்ளாஷ் ஆகுதா தெரியாது. ஆனால் பிளைண்ட் ஃபோல்டு எடுத்துட்டால் கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இடத்துல தான் அது நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம்.
அப்படி ஃப்ளாஷ் ஆகி ஒரு சக்தி தான் வருது அப்படின்னா பின்பக்கமாக திரும்பி எழுதலாம்ல, அப்போ அது ஒரு சக்தின்னு சொல்ல முடியும். அதேமாதிரி அந்த சகோதரி மூச்சு காற்றுப்பட்டு நவருதுன்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு ஊதி காட்டுறாங்க. ஸோ ஊதுனா எல்லாம் பிறகுதுன்னா மூச்சு காற்றுல ஸ்லைட்டாக நகர தான் செய்யும். ஸோ அப்படி ஒரு டவுட்டு வரும்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா மூச்சு காற்று படுற பக்கத்தில் இருக்க தேவையில்லையே, தூரத்தில் இருந்து அதை பண்ணலாமே. ஆக்சுவலாக இது நித்யானந்தா அவர்களுடைய அவங்க ஆசிரமத்து குழந்தைங்களும் இதை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு குழந்தை வந்து நித்யானந்தா அவர்களை கேட்குறாங்க. அவர் சிரிக்கிறார், என்னை பிடிச்சிட்டான் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரால் பண்ண முடியாது. ஒரு வெளிநாட்டு சகோதரி வந்து அவருக்கு எதிராக பேசும்பொழுது சொன்னாங்க, இது மாதிரி குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 3வது கண் உனக்கு திறந்தே ஆகணும், பயிற்சி பண்ணு அப்படின்ட்டு அடிப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து அந்த சகோதரி சொன்ன மாதிரி அப்படி ஃப்ளாஷ் ஆகுறது இதெல்லாம் நடக்குமா, பொய்யா அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணேன். என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, ஒரு க்ளோஸான ரிலேட்டிவுக்கு வந்து குழந்தை பிறக்குது. ஸோ பார்க்குறதுக்கு போகலை. பட்டு எப்படி இருக்கும் அந்த குழந்தை அப்படின்னு நினைக்கும்போது அப்படி டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் வருது. ஃப்ளாஷ்னால் என்ன, அது மனதில் இந்த இடத்துல தெரியுறது அப்படிலாம் கிடையாது, மனதில் ஒரு உருவம். இப்போ நம்ம ஒரு சிலரை நினைக்கலாம், ஒரு ஏரி கரையை உங்களால் நினைக்க முடியல, அந்த மாதிரி ஒன்று வருது. அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய போய் பார்க்குறோம். ஜஸ்ட் அதே மாதிரியே தான் இருந்துச்சு அந்த குழந்தை. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, இதனால் யாருக்கு நன்மை இல்லையா? அந்த ஸ்ட்ரா நவருது, இதனால் என்ன நன்மை? கண்ணு கட்டிட்டு படிக்கிறீங்க, இதனால் என்ன நன்மை? ஸோ ஒருத்தன் காரில் லிஃப்ட்டுக்கு அவனே ஆஃபர் பண்ணுறான், போகலை. இது ஜென்ரலாகவே வர்றது ஒரு ஆண், இங்கே போகிறது 2 பேரும் பொண்ணுங்க. ஸோ போக மாட்டாங்கன்றது பேசிக் ரீசனிங் எபிலிட்டி. இது ஆக்சுவலாக மென்டலிஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுடைய மனதை என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக ப்யூர் மேஜிக். அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு கார்ட்ஸில் ஒரு நம்பரை அந்த கார்டு ஏதாவது நினைக்க சொல்கிறது, அல்லது ஏதாவது உங்கள் மைண்டில் நினைச்சதை வந்து ஒரு இதில் எழுதிடுங்க அப்படின்ட்டு அதை அந்த கார்டில் வச்சு அது ஒரு மேஜிக்னால் நான் கண்கட்டு வித்தை தான், அது டெக்னிக்காக அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அழகாக கரெக்டாக சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சிலது வந்து அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பாட்டு நினச்சிக்கோங்க அப்படிங்கிறாரு. அந்த பாட்டை வந்து உங்கள் மனசுக்குள்ளே பாடிக்கிட்டே இருங்க, நல்ல சவுண்டை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு, அது வந்து இந்த மியூசிக்கா, இந்த வார்த்தையில் இந்த எழுத்தில் ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்டால் அது இதுதானா அப்படிங்கிறார். அது வந்து ஆக்சுவலாக மேஜிக். அது எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதை தான் அவங்க நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதேமாரி ரேண்டமாக ஒரு இடத்துல போய் உங்கள் பேர் இது தானே அப்படின்னு கெஸ் பண்ணுறது. ஸோ அது ஒருத்தர் ஏதோ சொல்லியிருந்தார், ஏதோ ஏர்பாடு ஏதோ ஒரு ஆப்பில் வந்து இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா அவங்க பேர் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஏர்பாடு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதில் அவங்க பேர் வரும் ஒரு கூட்டத்தில். ஸோ இந்த பேர் இவங்களது இருக்கா அப்படின்ட்டு ஒரு கெஸ் பண்ணி அதில் அந்த ஸ்டார்டிங் எழுத்தை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அது இன்னொருத்தர்கிட்ட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டி அவங்க பேர் வந்து இந்த எழுத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து அவங்களுடைய ரியாக்ஷனை வச்சு அவங்க இல்லை அப்படின்னா வேறு யாராவது பார்க்குறத வச்சு இது அவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, ஒரு அமெரிக்காஸ் காட் டேலண்ட்டு அதில் அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நிறைய விஷயங்கள். பட் அதுவுமே மேஜிக் லிஸ்ட்டில் தான் வருது. எப்படி அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் என்னென்னா, அவங்க எது கேட்டாலும் இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, கண்டுபிடிக்கிறவங்க சில விஷயத்தை கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியறதுனால அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் அவங்க அதை சொல்கிறாங்க. ஆனால் பெரிய அதிசயம் என்னென்னா, நமக்கே நிறைய தடவை நடக்கும் இல்லையா? பக்கத்தில் ஒருத்தவங்க, அதாவது நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு பாட்டு ஓடும், பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்க அதை அதை பாடவே செய்வாங்க. நம்ம மனசுக்குள்ளே மட்டும் அந்த பாட்டு
ஓடிட்டு இருக்கோம். பார்த்தா அவங்களுக்கு நீங்கள் வாய் திறந்தெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க. கரெக்டாக அது வரும். ஆச்சரியமாக இருக்கும். அதேமாரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். அதை வந்து அவங்களாகவே அந்த விஷயத்தை அந்த நேரம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே நேரடியாக கொடுக்குற ஞானத்தில் கடவுள் ஒரு ரகசியம் வெளிப்படுத்தியிருப்பார். என்ன அப்படின்னா, உங்களுக்கும் எதிர இருக்கிறவங்களுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இந்த வாயு மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு பலகீனம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பலகீனம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பலசாலியாக இருந்து அந்த பலசாலியான எண்ணத்தை, அதாவது அந்த பலகீனத்துக்கு நேரெதிரான எண்ணம் நீங்கள் திரும்ப திரும்ப எழுப்புறீங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் பயங்கர கோபக்காரர், ஆனால் நீங்கள் நல்ல அன்பானவராக இருந்து அவங்களும் ரொம்ப அன்பானவங்கன்ற அந்த எண்ணத்தையே நீங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய குணம் மாறும். ஏன்னா அவங்களுக்குள்ளே நான் அன்பானவன்றது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இது ஆக்சுவலாக எதிர இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. எங்கே இருக்கிறவங்களையும் உங்களால் இப்படி மாற்ற முடியும். ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த சகோதரி வந்து லிஃப்ட்டு கேட்டாங்க, அவன் மனசு சரியில்லை, அதனால் போக வேண்டான்னாங்க. சரி, அது ஓகே. பட் அவனை மாற்றலையே, அவனுடைய குணம் அப்படியே தானே இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அவனுடைய குணத்தையே மாற்றுற விஷயத்தை இங்கே நடக்குது. இது இன்னும் ஒரு சூப்பரான நிஜ சம்பவம் பாருங்கள். பிரம்மகுமாரி சென்டரில் இயக்கத்தின் தலைவி முதல்ல இருந்தவங்க, மம்மான்னு கூப்பிடுவோம். மம்மான்னா அம்மா. ஸோ அவங்க தான் தலைவியாக இருந்தாங்க. அவங்க ஒரு கணவன் மனைவி மட்டும் பிரம்மகுமாரி ஆகிட்டாங்க. ஸோ கணவனுக்கு அது பிடிக்கல. அதனால் சண்டை போடுறதுக்காக வரார். வந்து எங்கே அந்த இயக்கத்தின் தலைவி, எங்கே அந்த மம்மான்ட்டு கத்திட்டு சேரு டேபிள் எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு வரார். எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க பயந்துட்டு. அப்படியே அவரே மாடி ஏறி வரார். மாடியில் தான் அவங்க மம்மா ஒரு ரூமில் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு சேரில் உட்காந்துட்டு. அவர் கதவை திறந்த உடனே டக்குன்னு மம்மா வந்து அப்படியே கீழே உட்காந்துட்டு வாக்குழந்தைன்றாங்க. உடனே அவர் மம்மான்ட்டு குழந்த மாதிரி தவழ ஆரம்பிச்சிடுறாரு. அவர் எதுக்கு வந்தோம் எல்லாமே மறந்து போயிடுது. ஸோ இங்கே மெடிடேஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு பவர்ஃபுல்லான எண்ணத்தில் நிலைச்சி இருக்கிறது. அந்த எண்ணத்தின் தாக்கம் மேபி அவர் அன்பான ஆத்மான அவங்க நினச்சிருக்கலாம். ஜென்ரலாகவே இங்கே மெடிடேஷன் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்லிக் கொடுக்குறதே வந்து நான் ஆத்மா, அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதோடைய அப்பா கடவுள் சிவபெருமான், அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்கெலாம் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தது. வரும்போது சொர்க்கமாக இருந்தது. 5000 வருடம் இறுதியில் இப்போ இருக்கிற மாதிரி நரகம் ஆயிடுச்சு. இதை மீண்டும் சொர்க்கம் ஆக்கிறதுக்கு தான் கடைசியில் வரார். சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அங்கர்னா என்னன்னே தெரியாது. காரணம், அங்கே ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்றது இயல்பாகவே அவங்களுக்கு தெரியும். உடம்புன்னு 2500 வருடம் கழித்து நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அங்கத்தில் வந்து இந்த பூமியை நரகமாக்கிடுறோம். ஸோ இப்போ மீண்டும் ஆக்கிறதுக்காக தான் நான் ஆத்மான்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தில் உள்ள அந்த குணங்கள், அன்பு, அமைதி, ஸோ அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, ஆனந்தமான ஆத்மா என என்னுடைய தந்தை அன்பின் கடல், அமைதியின் கடல், ஆனந்தத்தின் கடல் அந்த சிவபெருமான். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருவர் தான். ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அந்த ரூம்குள்ளே போனோன்னே அந்த வாயு மண்டலம் அவர் அப்படியே அவருடைய மைண்டை உள்ளே கரப்டாகி இருக்குது இல்லையா, அமைதி இழந்து. ஸோ அதை ஃபுல்லாக அழித்து ஒரு செகண்டில் இவங்களுடைய அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் உள்ளே போகுது பாருங்கள். இது மேஜிக். இதனால் கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்ற முடியும். மற்றபடி அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிற அவங்க ஒன்றும் ஒரு பெரிய கம்பு சுத்துறான்லாம் இல்லை இல்லையா. ஸ்ட்ரேஞ்சர் வந்து பொண்ணுங்க லிஃப்ட்டு கேட்டால் வேறு என்ன நினைக்க போகிறான். ஸோ அந்த சகோதரிக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர் கேட்குறாங்க, இதை நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு ஆங்கர் கேட்குறாரு. இல்லை சாரி, அடல்ட்டெலாம் இதில் அலோடு கிடையாது, ஒன்லி 5 to 18 இயர்ஸ் உள்ள குழந்தைங்க தான். ஏன்னா அடல்ட்டோடைய மைண்டு வந்து கரப்ட் ஆகிருக்கு, நிறைய குப்பைகள் இருக்குது. குழந்தைங்க வந்து பியூராக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது சாத்தியம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த சகோதரிக்கு இந்த சக்தி கிடையாது. இதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. இது எப்படின்னா, ஒரு கதை ஒன்று இருக்குது பக்தி மார்க்கத்தில், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முனிவருக்கு ஒரு தயிர் விற்கிற அம்மா வந்து டெய்லியும் வந்து தயிர் கொடுப்பாங்க.
ஒரு நாள் வரல. அடுத்த நாள் ஒரு வாரம் கழிச்சு தான் வராங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வர வழியில் ஒரு நதி இருக்குது, அதை கடந்து தான் வருவாங்க. பட் திடீர்னு அதில் வெள்ளம் வந்துடுச்சு, அதனால் வர முடியல அப்படின்றாங்க. அதுக்கு சார், அதுக்கே வரல, நீ என் பேரை சொல்லிக்கிட்டே நதியில் நடந்து வந்தேன்னா வந்துட போகிற அப்படின்றார். அந்த மாதிரி போயிடுச்சு. சரிங்க சாமின்ட்டு. அடுத்தது இதே மாதிரியே ஒரு வெள்ளம் வருது ஒரு டைமு, பயங்கரமான வெள்ளம், இதை விட பயங்கரமான வெள்ளம். ஆனால் அந்த தைரம்மா வந்துட்டாங்க. இவருக்கு ஆச்சரியம், எப்படிம்மா வந்த அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே சாமி உங்கள் பேர் சொல்லிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். அப்படியா, எங்கே போய் காட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி போகிறாங்க. உடனே இவருக்கு ஒருவேளை நம்ம பேருக்கு அப்படி ஒரு சக்தி நிஜமாகவே இருக்குதோ, அப்போ என்ன அர்த்தம், இவரே நம்பலை, சும்மா சொன்னார். சரி, இவர் நடந்து பார்க்குறாரு, முழுகிறார். ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் இங்கே நடந்துருக்குது இல்லையா. இந்த அம்மாவுக்கே அந்த சக்தி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பட் ஏதோ ட்ரெயின் பண்ணுறாங்களே, நித்யானந்தா குரூப்பு பண்ணுறாங்களே, நம்மளும் ட்ரெயின் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணும்போது இது ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலாக நிறைய ரித்தி சித்திலாம் இருக்குது இல்லையா. அது ஒன்று மேஜிக், அது ஏமாத்து வேலை. இன்னொன்று நிஜமாக உங்களுக்கு அதுதான் வேணும், அந்த சக்தி தான் வேணும்னும் பொழுது அது நடக்கும். ஆனால் அதில் உண்மையிலே நன்மை இருக்குதா, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக காட்சியே கிடைக்கும் இல்லையா. ஒரு தீவிர ஆஞ்சநேய பக்தர் ஆஞ்சநேயரையே நினச்சிட்டு அவருடைய காட்சி தான் வேணும்னு வெறித்தனமாக தியானத்தில் உட்காந்துட்டார்னா கண்டிப்பாக அவர் கண்ணு முன்னாடி ஆஞ்சநேயர் நிற்பார். அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அது அந்த பாவனைக்கு ஏற்ற பலனை கொடுக்கறது பக்தி மார்க்கத்தில். சரி, நின்ன உடனே அவருடைய உடம்பு நோய் போயிடுமா, ஏழ்மை போயிடுமா அப்படின்னா எதுவுமே போகாது. அதனால தான் கடவுள் சொல்கிறார், அதில் எந்த நன்மையும் கிடையாது பக்தியில் அப்படின்வார். ஆனால் இப்போ நீங்கள் உங்களை ஆத்மான்னு சிவபரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வாய் அங்கேருந்து தான் ஆத்மாவும் வந்தது, இப்போ மறுபடியும் போகுது. ஸோ இப்போ உடம்புன்றதே மறந்து ஆத்மான்னு நினச்சி, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். எந்த அளவுக்கு நினைக்கணும்னா, உங்களுக்கு உடம்பு இருக்குது, நான் ஒரு ஆண் ஒரு பெண், என்னுடைய பேர், இந்த உறவு, இது எல்லாமே மறக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கும் பொழுது தான் உலக அழிவே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது கடவுள் வருவதே கலியுகம் அழிந்து இந்த பூமி மறுபடியும் சொர்க்கமாக போகுது, அங்கே அழிச்சிட்டு போகணும். பட் கலியுகம் அழியும் போது எல்லாம் துக்கத்தை அனுபவிப்பாங்களே, அந்த துக்கம் உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது. அப்போ உடல் உணர்வில் தான் அந்த துக்கம் வரும். உடல் இருக்கிற உணர்வே இல்லைன்னா அந்த துக்கமே வராதுன்றார். ஏன்னா ஆத்மா உணர்வில் இருக்கிறது ஆத்மா பலம். அது ஆத்மா பலம் இழக்கும்போது தான் உங்களுக்கு காமம், கோபம், பயம் எல்லாமே வர்றது. குழந்தைங்க பாருங்கள், குழந்தைங்களுக்கு அந்த காமம் இதெல்லாம் இருக்காது. ஆக்சுவலாக பயம் கூட பெருசாக இருக்காது இல்லையா. ஸ்கூலில் போய் டீச்சர் நாளைக்கு மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்கல கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால குழந்தை ஐயோ மிஸ்ஸு கொன்னுடுவேன்றாங்களேன்னு பயப்பட போகுது இல்லையா. அதே பெரியவங்களை பார்த்து ஒருத்தன் கொன்னுடுவேன்னு சொன்னால் அவங்க அவ்வளோதான், அதை நினச்சி பார்த்தே சேர்த்து போயிடுவாங்க. ஸோ இப்போ குழந்தைகளை விட கடவுள் பரிசுத்தமாக்குறார். அதான் பைபிளில் கூட குழந்தை மாதிரி பரிசுத்தமானால் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும்னு இயேசு கூட சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் நம்முடைய லட்சியம். சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. ஏன்னா அது ராஜ்யம், ராஜராணி ஆச்சு. முதல் மகாராஜா மகாராணி லக்ஷ்மி நாராயணன் தான். அதனால தான் பெருமாள் கோயிலில் தான் சொர்க்கவாசல் திறப்பிழா கொண்டாடுறாங்க, சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணின்றதுனால. ஸோ அதை அடையிறது தான் நம்முடைய லட்சியம். அதுக்கு அந்த தெய்வீக குணத்தையும் நாம் வளர்த்துக்கணும். இறைவன் நினைவிலிருந்து கலியுகத்தின் அனைத்து விஷயங்கள்லேருந்தும் புத்தியை நீக்கணும். குறிப்பாக பற்று, மனிதர்கள் மேலே, பொருள் மேலே, விஷயத்தின் மீது, பேரு புகழின் மீது, எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகணும். இந்த கலியுகம்னு ஒன்று நம்மை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிச்சு. சத்யுக சொர்க்கம் வரப்போகுது இல்லையா, அதையே தான் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதன் மூலமாக கடைசி நேரத்தில் உங்களுக்கு காட்சியும் கிடைக்கும். அது எதுக்கு அப்படின்னா, அந்த உலக அழிவின் பொழுது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு உணர்வு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அந்த காட்சி இருக்கிறதுனால. ஸோ அதனால் சுற்றி அழியுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் இறைவனை நினைக்க பாவம் அழியுது. பாவம்ன்றது இந்த எண்ணங்கள், ஆழ்மன பதிவுகள் தான். அது ஃபுல்லாக கலியுகத்தின் எல்லா விஷயமும் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தண்டனையே நீங்கள் செய்த பாவத்திற்காக கிடைக்கிது.
அந்த பாவம் திரும்ப பண்ணக்கூடாதுன்றதுக்காக கிடைக்குது. இப்போ பாவத்தின் சுவடே இல்லாமல் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்டனை தேவை கிடையாது. ஸோ இதுக்காக தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறீங்கன்னா அர்த்தம், சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். அங்கே தான் இருந்தோம். அப்படி இருந்த நாம தான் இழந்துட்டோம். இழந்தவர்களுக்கு மீண்டும் இந்த ஞானம் பிடிக்கும். அவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுத்து மீண்டும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தாலே சத்தியமாக சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதையாக இருந்திருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக ஃபுல்லாக உங்களால் பார்த்துருக்க முடியும். ஸோ அது முக்கியமான லட்சியமாக இருந்தாலும் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது அந்த வழியில் என்னென்னலாம் நடக்கும், குறிப்பாக அந்த கடைசி நேரத்தில் அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, மற்றவர்கள் மனதில் நினைப்பது உங்களுக்கு தெரியும். எதுக்கு இந்த மாதிரி மேஜிக் பண்ணுறதுக்கு கிடையாது. அவங்க துக்கத்தில் இருப்பாங்க உலக அழிவின் பொழுது இல்லையா. எதனால் துக்கம், எந்த சக்தி குறைஞ்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு துக்கம் வருது, அந்த சக்தியை அவர்களுக்குள்ளே நிரப்புறதுக்காக. நீங்கள் முழுக்க முழுக்க இறைவன் நினைவில் இருக்கும்போது அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கும். சக்தினா இந்த மேஜிக் பண்ணுற சக்தி கிடையாது. அன்பு, அமைதி சக்தி, இந்த மாதிரி சக்திகள், தெய்வீக குணங்கள், இதனால் அவங்களுக்கு நிரப்புவோம். அந்த சொன்னோம் இல்லையா, நமக்கும் எதிர இருக்கிறவங்களுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் வாயுமண்டலத்தில் இருக்குது. ஸோ வாயுமண்டலத்தை பவர்ஃபுல்லாக்கி அதே நேரத்தில் எண்ணமும் வைப்போம். அந்த ஆத்மா தூய்மையாகணும், சக்திசாலியாக மாறணும். இது போய் அங்கே மேஜிக் நடக்கும் அந்த செகண்டே பவர் ஆக ஆக. ஸோ இந்த அதிசயத்தெல்லாம் கடைசியில் எல்லோரும் பார்ப்பாங்க. இது இல்லாமல் மற்றவர்களுக்கு பிரம்மகுமாரிகள் அவங்கவுங்க மதத்தின் இஷ்ட தெய்வங்களாக தெரிவாங்க. கிறிஸ்தவர்கள்னால் இயேசுவாக தெரிவாங்க, இந்துக்கள் ஒரு விஷ்ணு பக்தர்னால் விஷ்ணுவாக தெரிவாங்க, பிள்ளையார் பக்தர்னால் பிள்ளையாராக தெரிவாங்க. இதெல்லாம் தெரிய வைக்கிறது கடவுளுடைய வேலை, நம்ம வேலை கிடையாது. ஆனால் நம்மளை தான் அப்படி காட்டுவார், ஆனால் பண்ணுறது கடவுள், நாம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சாமியார்கள்லாம் ஒரு சின்ன ரித்தி சித்தி முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு தவம் பண்ணி வந்திருக்கும், அல்லது ஏமாத்து வேலையாகவும் இருந்திருக்கலாம். பட் எதாக இருந்தாலும் அவங்களே நம்பிடுறாங்க தான் ஒரு கடவுள்ன்ட்டு. ஸோ அதுக்கு தான் இங்கே தெளிவாக சொல்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க தாயே அப்படின்லாம் வருவாங்க கடைசியில் அம்மனுடைய காட்சியெலாம் கிடைக்கும்பொழுது. ஆனால் நமக்கு தெளிவாக தெரியும் இங்கே ஒன்றும் இல்லை, கடவுள் மேலே இருக்கிறாரு, அவரை நினைங்க, அவரை நினச்சாதான் முக்தி அடைய முடியும். முக்தினா ஆத்மா உலகம் அழியும் போது இங்கேருந்து பேயாக அலையாமல் மீண்டும் ஜென்மம் எடுக்காமல் மேலே போகணும், அதான் முக்தி. அங்கேருந்து கீழே சொர்க்கமான பிறகு வரணும், அதுதான் ஜீவன் முக்தி. ஸோ இந்த முக்தி ஜீவன் முக்தியை கடவுள் கொடுக்கிறார். அடுத்தது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, உலகழிவின் பொழுது எங்கெங்கெல்லாம் துக்கப்படுறாங்களோ, இப்போ அமெரிக்கா ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்களேன், அங்கே உலகழிவு உங்களுக்கு அது முன்னாடியே தெரியும், உங்கள் முன்னாடி நடக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த நேரம் என்ன சக்தி வேணுமோ அந்த சக்தியை நிரப்புவீங்க. அந்த நேரம் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதினால் சொல்கிறது அவங்களுக்கு ஏதோ நேரில் ஒருத்தர் சொன்ன மாதிரி கேட்கும், உணர்வாங்கன்றார் கடவுள். ஸோ அதற்கு தேவையானதை அவங்க பண்ணுவாங்க. இந்த மேஜிக்கெல்லாம் கடைசியில் நடக்கும். ஸோ அப்போ நாமளும் முன்னேறுவோம், நாமளும் துக்கத்திலேருந்து தப்பிக்கிறோம், ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாற்றுறோம். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கறது. அந்த ஞானத்துடைய சாரம் ஆத்மானு பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான். இது இல்லாமல் இறைவன் தொடர்ந்து அதை விஸ்தாரமாக தினம் தினம் சொல்லி இந்த காமம், கோபம், வெளி உலக கவர்ச்சி இதிலிருந்தெல்லாம் நம்ம புத்தியை விளக்குவார். ஸோ அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.